திரு சோ ராமசாமி அவர்களின் முகமது பின் துக்ளக். பொதுக்கூட்டம். கதாபாத்திரங்கள்: கோவிந்த், சாஸ்திரி, ஜோதி, தியாகராசன் மற்றும் துக்ளக். பாராளுமன்ற இடைத்தேர்தலுக்காக போட்டியிடும் ஐக்கிய முன்னணி ஆபேட்சகர் திருவாளர் ரமேஷை ஆதரித்து இந்த கட்சி கூட்டம் கூடியிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். தேர்தலுக்கு முன்பாக இன்றே கடைசி நாள். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க வாய்ப்பளித்ததற்கு நான் ஐக்கிய முன்னணிக்கு நன்றி செலுத்தி முதலில் மிஸ்டர் 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 உங்க பேர் என்ன? கோவிந்த். ஆ மிஸ்டர் கோவிந்த் அவர்களை பேச அழைக்கிறேன். அரசியல் வட்டாரத்தில் மிஸ்டர் கோவிந்த் அவர்களை தெரியாதவர்களே இருக்க முடியாது. முகமது பின் துக்ளக்கை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட இந்த ஐக்கிய முன்னணி அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்க கட்சியை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நாங்க ஜெயிலுக்கு போனோம், சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். இப்ப துக்ளக் ஓட்டு போட்டா துக்ளக் நிலைச்சிடுவார். எங்க கட்சிக்கு ஓட்டு போட்டா துக்ளக் தோத்து போயிடுவார். துக்ளக்கு ஓட்டு போட்டா நாங்க தோத்து போயிடுவோம். நீங்களா பார்த்து நல்ல முடிவு பண்ணணும். அவ்வளோ. ஜெய்ஹிந்த். அடுத்தபடி திரு சாஸ்திரி அவர்களை பேச அழைக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், எனக்கு தமிழ் அவ்வளோவா பேச வராது. வந்து இந்த துக்ளக்குக்கு ஓட்டு போடாதீங்கோ, அது நல்லதில்லை. நான் சொல்றேன், ஐக்கிய முன்னணி கேண்டிடேட்டுக்கு ஓட் போடுங்க. எது நல்லது எது கெடுதல்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். நாட்டுல தர்மம் இருக்கணும். கீதைய படிங்கோ, ரமேஷுக்கு ஓட்டு போடுங்க, அப்போதான் எனக்கு திருப்தி. அடுத்ததாக திருமதி ஜோதி அவர்கள் பேசுவார்கள். ரஷ்ய நாட்டை பாருங்கள். லெனின் என்ன சொன்னார்? மார்க்ஸ் என்ன சொன்னார்? ஏகாதிபத்தியம் அழிய வேண்டும், முதலாளி வர்க்கம் ஒழிய வேண்டும். தோழர்களே, துக்ளக்கிற்கு போடும் ஓட்டு பாட்டாளிகளுக்கு எதிராக போடும் ஓட்டு. ஆகையால் தேர்தலில் துக்ளக்கை தோற்கடியுங்கள். தாய்மார்களே, தோழர்களே, என்னை என் கட்சியின் சார்பில் இந்த மாபெரும் கூட்டத்தில் பேச அழைத்ததற்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் இந்த துக்ளக்? எங்கிருந்து வந்தார்? புதைக்கப்பட்டவர் புத்துயிர் பெற்றார், புத்துயிர் பெற்றவர் புது வாழ்வு பெற முயல்கிறார். புது வாழ்வு பெற்றால் என்ன நேரிடும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். தோளிலே நாணயம் அச்சிட்டவர் அவர். அவரிடம் நாணயத்தை நாம் எதிர்பார்க்க முடியுமா? தலைநகரை மாற்றியவர் அவர். அவர் தலையிலே நமது உறுப்பை வைக்கலாமா? நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த இடத்தில் உங்களிடம் ஒன்று கூற ஆசைப்படுகிறேன். சென்ற முறை நான் சட்டசபை அங்கத்தினராக இருந்தபோது அமெரிக்க நாட்டிற்கு சென்று அங்கு தேர்தல் நடக்கும் முறையை கண்டறிந்தேன். இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று அங்கு தேர்தல் நடக்கும் முறையை கண்டேன். ஜப்பான் நாட்டிற்கு சென்று தேர்தலை பற்றி கண்டறிந்தேன். இதிலிருந்து நான் நம் நாட்டிற்கு செய்த சேவை என்ன என்பதை நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களிடம் நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். கேட்டு வாங்கக்கூடியதல்ல ஓட்டு, நோட்டு கொடுத்தாலும் வாங்கக்கூடியதல்ல ஓட்டு, வேட்டு வைத்தாலும் ஓட்டு உனக்கில்லை, இதுதான் எங்கள் பாட்டு என்று அவரிடம் காட்டுங்கள். கண்ணகி பிறந்த நாடு நமது நாடு. சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையையும் போற்றி காக்கும் நாடு நமது நாடு. ஆகையால் ஐக்கிய முன்னணிக்கே உங்கள் ஓட்டு. சற்று முன் இங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் என்னை எதிர்த்து பலர் பேசினர். நான் அதிகம் பேசப்போவதில்லை. இதுவரை எத்தனையோ தேர்தல்களில் ஓட்டு போட்டீர்கள். கைமேல் கிடைத்த பலன் என்ன? அடையாள மைகுறி இடுகிறீர்களே, அதுதான் கைமேல் கண்ட பலன். யார் தேர்தலில் ஜெயித்தால் உங்களுக்கென்ன? எல்லாம் ஒரே லட்சணம்தானே. ஒருமுறை நான் தான் ஜெயிக்கிறேனே, என்ன தவறு? என்னை எதிர்த்து நிற்கும் ரமேஷ் நல்லவர் என்பது எனக்கே தெரியும். நல்லவர்கள் பாராளுமன்றத்திற்கு போகலாமா? யோசியுங்கள்.